Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல example 3.3 and 3.4 பார்த்தோம். அதுக்கான லிங்க் in descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.5 and 3.6 பார்க்கலாம். அதுல example 3.5 பாருங்க. Solve x plus 2y minus z is equal to 5. X minus y plus z is equal to minus 2. Minus 5x minus 4y plus z is equal to minus 11. அதாவது மூணு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. அதாவது x, y, z ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க இந்த மூணு ஈக்குவேஷன் எனக்கு மூணு வேரியபிள் வந்திருக்கு. ஸோ எலிமினேஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்க வந்து x plus 2y minus z இருக்கு, minus z இருந்தா இங்க எனக்கு plus z இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணா எனக்கு z வந்து எலிமினேட் ஆயிடுமா? ஆட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஒரு நம்பர் போட்டு சுத்தி சர்க்கிள் போட்டாதான் அது ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்றதா அர்த்தம். சர்க்கிள் போடலன்னா அது நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணிரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x plus 2y minus z is equal to 5. x minus y plus z is equal to minus 2. ஓகே, ஆட் பண்றனால நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, சிம்பிள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. x plus x ஓட வேல்யூ என்ன? 2x. 2y minus y plus y minus z plus z கேன்சல் ஆகி 5 minus 2 ஓட வேல்யூ என்ன? 5 minus 2 is equal to 3. ஓகே, இது வந்து 2x plus y is equal to 3. இது வந்து என்னது? ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ண போறேன். சரியா? அதாவது இங்க பாருங்க, x minus y plus z இருக்கு, இங்க minus 5x minus 4y plus z இருக்கு. ஸோ எனக்கு z தான் எலிமினேட் பண்ண முடியும், ஏன்னா z ஓட கோஎஃபிஷியன்ட் தான் எனக்கு சேமா இருக்கு. அப்போ இங்கேயும் எனக்கு plus z இருக்கு, இங்கேயும் plus z இருக்கு. plus z இருந்தா என்ன பண்ணணும்? minus z கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 2 செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus y plus z is equal to minus 2. minus 5x minus 4y plus z is equal to minus 11. ஓகே, நம்ம என்ன பண்ண சொன்னேன்? சப்ட்ராக்ஷன் பண்ண சொன்னேன். சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருக்கனால பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். ஓகேவா? அப்போ 5x plus x ஓட வேல்யூ என்ன? 6x. minus y plus 4y னா plus 3y. z minus z கேன்சல் ஆயிடும். plus 11 minus 2 ஓட வேல்யூ என்ன? 9. ஓகேவா? இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல பாருங்க, இங்க ஒரு x y இருக்கு, இங்க ஃபோர்த் ஈக்குவேஷனே x y இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இத நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது இங்க y இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் into 3 என்ன வரும்? 6x plus 3y is equal to 9. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் into 1 is equal to 6x plus 3y is equal to 9. நம்ம பிளஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கனால நான் மைனஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 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 கேன்சல் கேன்சல் கேன்சல். அப்போ இது 0 is equal to 0 ன்னு வந்துடும். என்னப்பா x ஓட வேல்யூ தெரியல, y ஓட வேல்யூ தெரியல, இந்த மாதிரி இருக்குன்னா இங்க பாருங்க, இப்படியும் சம் வரும். இந்த மாதிரி நமக்கு 0 equal to 0 ன்னு வந்துச்சுன்னா இந்த क्वेश्चनக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது இன்ஃபைனைட் சொல்யூஷன் எதுக்கெல்லாம் வரும்னு. ஹென்ஸ் the system has an infinite number of solution. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6 பாருங்க. Solve 3x plus y minus 3z is equal to 11. minus 2x minus y plus 2z is equal to 1. minus x minus y plus z is equal to 2. அதாவது மூணு ஈக்குவேஷன் கொடுத்து இது சால்வ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? x y z ஓட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன், இதை தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு இங்க 3x plus y minus 3z, இங்க minus 2x minus y plus 2z இருக்கு. அப்போ இந்த y வேரியபிளும் இங்க y வேரியபிளும் காமனா இருக்கு, சிம்பிளும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன எலிமினேஷன் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணி y எலிமினேட் பண்ணலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் plus 2, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் plus செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 3x plus y minus 3z is equal to 11. minus 2x minus y plus 2z is equal to 1. ஓகே, இப்போ plus y யும் minus y யும் கேன்சல் ஆயிடும். 3 minus 2 என்னது? x. அதாவது 3 minus 2 னா 1, 1 into x x. minus 3 plus 2z னா என்ன வரும்? minus z is equal to 11 plus 1 12 ன்னு கிடைக்கும். இது fourth equation. ஓகே, சேம் அதே மாதிரி இங்க plus y இங்க minus y இருக்கனால இப்போ நான் 1 ஐயும் third equationையும் நான் ப்ளஸ் பண்ண போறேன். இப்போ 1 plus 3 என்ன வரும்? 3x plus y minus 3z is equal to 11. minus x minus y plus z is equal to 2.
எனக்கு அதே மாதிரி y மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 3x மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன 2x. இங்கே மைனஸ் 3s 3z ப்ளஸ் இசட்னா வேல்யூ என்ன வரும் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ் 2னா என்ன வரும் 11 ப்ளஸ் 2 13. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது 5th ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4th ஈக்குவேஷன் இன்டூ 2 என்ன வரும் 2x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 24. இது அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன வரும் 5th ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 2x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 13. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாமே எனக்கு வந்து மைனஸாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது இல்லையா, அதனால மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும், இங்கே ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 0 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் இங்கே 11 வரும், இங்கே 11 வரும். இங்கே நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவலா, இது ரெண்டு நாட் ஈக்குவல். அப்போ இந்த மாதிரி ஒரு 0 இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இந்த சம்முக்கு சொல்யூஷனே கிடையாது. அதாவது திஸ் சம் ஹேஸ் அ நோ சொல்யூஷன். இது வந்து ஒரு 0க்கு ஈக்குவல் 0 தானே வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் சொல்யூஷன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் 0க்கு ஒரு ஈக்குவல்ட்டா ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல். அதாவது இந்த சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு இன்கன்சிஸ்டானது, அதே மாதிரி நோ சொல்யூஷன். திஸ் மீன்ஸ் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் and has a no solution. ஓகேவா, இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். என்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.5 and 3.6 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸில் எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.